நம்முடைய திருத்தந்தை இரக்கத்தின் ஆண்டில் வெளியிட்ட சுற்றுமடலில் நம்முடைய கடவுளின் பெயர் இரக்கம், the name of our God is mercy என்று வெளியிட்டார்கள். இரக்கம் என்பது இறைவனுடைய இயல்பாக இருக்கிறது. அன்பு என்பது நம் இறைவனுடைய இயல்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது நிறைவல்ல. நம் இறைவன் அன்பாகவே இருக்கிறார், நம் இறைவன் இரக்கமாகவே இருக்கிறார் என்று சொன்னால்தான் God is love, God is mercy என்பதன் பொருள் புரியும். இரக்கமாக இருக்கிறார் என்றால் அவர்தான் இரக்கம், அவர்தான் அன்பு என்பதை குறிப்பதாக அவை இருப்பதை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் அவருடைய சீடர்களாக இருப்பதனுடைய வாழ்க்கைக்கான வழிகளை கடந்த வார நாட்களிலும் இந்த வாரத்திலும் நமக்கு அறிவிக்கிறார். நேற்று நீங்கள் கோபப்படாதீர்கள், யாராவது உங்கள் கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டுங்கள், ஒருவர் தொலைவு வர சொன்னால் இருகல தொலைவு செய்யுங்கள், உங்களுடைய அங்கியை யாராவது பிடுங்கிக் கொண்டால் மேலே போட்டிருக்கிற வஸ்திரத்தையும் கொடுத்து விடுங்கள், கேட்கிற யாருக்கும் கொடுங்கள் என்று ஒரு மனிதர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய முடியாத ஒரு ஓமையை அல்லது வழிகாட்டுதலை கொடுத்தார். இன்றைய நற்செய்தியிலே அதே ஆண்டவர் அதே பாணியிலேயே நம்முடைய அன்பு வாழ்க்கை, கிறிஸ்தவ அன்பு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது, நீங்கள் உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள், உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால், உங்களை வெறுக்கிறவர்களை நீங்கள் வெறுத்தால் நீங்கள் என்ன பெரிய காரியம் செய்து விட்டீர்கள்? எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறார்கள். இந்த போதனைகளை சொல்லும் போது நமக்கு கடினமாக இருக்கிறது. நம்மை வெறுக்கிறவர்களை நாம் எப்படி அன்பு செய்ய முடியும்? நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய நாம் என்ன முட்டாள்களா? நன்றியோடு இருப்பதுதானே வேண்டும். நல்லது செய்தவர்களுக்கு நல்லது செய்வது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், be human to those who are human to you, help those who help you, love those who love you. ஆனால் ஆண்டவர் அவருடைய வாழ்வு நீங்கள் மனிதர்கள் என்ன செய்ய முடியும் என்றல்ல, கிறிஸ்தவர்கள் கடவுள் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்கிறவர்கள். ஆக இயேசு மனிதனாக மாறி என்ன செய்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும். ஆக இயேசு உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல, உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இருங்கள், அதை போதிக்கத்தான் நான் வந்தேன். ஆக இயேசுவை போல வாழுகின்ற வாழ்வுதான் இயேசுவுக்கு உரிய சீடத்துவ வாழ்வு. ஆக கிறிஸ்தவர்கள் இயேசு யூதர்களுக்கு மட்டும் இறக்கவில்லை, அவர்களை வெறுத்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாருக்குமாக மரித்தார். சிலுவையில் தொங்கிய போது கூட தன்னை கொண்டவர்கள் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று இவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆக அன்புதான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும், அன்புதான் எல்லாவற்றையும் மன்னிக்கும். அன்பு வலிமையானது. அன்பு மட்டுமே இவ்வுலகிலும் மறுவுலகிலும் வெற்றி கொள்ளும். லவ் வின்ஸ் என்பார்கள். ஒருவேளை சில நேரங்களிலே அன்பு செய்கிறவர்கள் பிழைக்க தெரியாதவர்களாக நினைக்கப்படலாம். ஆனால் அன்பு வெற்றி கொள்ளக்கூடியது. அன்பு இதயங்களை வெல்லக்கூடியது, இதயங்களை ஆளக்கூடியது. இந்த உலகத்தில் பணத்தால் அதிகாரத்தால் தங்களிடம் இருக்கிற உடல் சக்தியால் சாதிக்க முடியாததையெல்லாம் அன்பால் சாதிக்க முடியும் என்பதை ஆண்டவர் கற்பித்தார். ஆகவேதான் அவர் பழிக்கிறவர்களை பழி வாங்க வேண்டாம், உங்களுக்கு உங்கள் மீது தீமை செய்கிறவர்களை நீங்கள் திருப்பி தீமை செலுத்த வேண்டாம். தீமை இன்னொரு தீமையை வெல்ல முடியாது, உங்கள் நன்மையால் தீமைகளை வெல்லுங்கள் என்ற அந்த போதனையை கொடுக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் மனிதர்கள் தான், பலவீனமானவர்கள் தான். நம்மை அடித்தவர்களை காத்து கொண்டிருக்கிறோம் மறுபடியும் அடிக்க. இவர்கள் செய்த இந்த தீமைகளை நினைக்கும் போது இவர்களை எல்லாம் மன்னிக்கவே முடியாது. அவர்கள் செய்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எப்படி மன்னிக்க முடியும்? அவர்களோடு வாழ்வதே எனக்கு சாத்தியமில்லை. இப்படி நாம் ஒரு சிலரை தீர்ப்பிட்டு அவர்களோடு உறவு கொள்ளவும், அவர்களை ஒதுக்கி வைக்கவும், அவர்களை நிராகரிக்கவும் நாம் செய்கிறோம். ஆண்டவர் இயேசு
நம்முடைய அன்பு வாழ்க்கையில் யாரையும் நிராகரிக்க நமக்கு அதிகாரம் இல்லை என்பதனால் தான் உங்கள் எதிரிகளை அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுக்கிறவர்களை அன்பு செய்யுங்கள். கடினமான போதனை. ஆனால் இயேசு தான் செய்ததை நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இயேசுவை போன்று வாழ்வதுதான் இயேசுக்கு ஏற்ற சீடத்துவ வாழ்வு என்பதை உணர்ந்து, இதற்கு நம்முடைய மனித வல்லமை நமக்கு உதவ முடியாது. வானக தந்தையை போல, இயேசு ஆண்டவரை போல நாம் வாழ்வதற்காகவே ஆவியானவர் நமக்கு பொழியப்பட்டிருக்கிறார். ஆவியின் வல்லமை கொண்டு இயேசுக்காக எதை செய்தாலும், எதையெல்லாம் நான் செய்ய முடியவில்லை, என்னால் மன்னிக்க முடியவில்லை, அவரை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு வருகிறது என்று நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் உங்களால் முடியாது என்பதை ஆண்டவர் அறிவார். ஆனால் உங்களுக்கு முடியக்கூடிய சக்தியை, உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறவர் ஆண்டவர். அவருடைய தேவ வல்லமையை கொண்டு, பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு நாம், நீ மனித நிலையில் மன்னிக்க முடியாது என்றாலும் ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார், என் பாவங்களை மன்னிக்கிறார், என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்கிறார். நான் செய்த குற்றத்தை முன்னிட்டு என் மீது பழிவாங்காத அந்த இரக்கமுள்ள கடவுளுக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று இயேசுவுக்காக எதையும் செய்யவும், இயேசுவுக்காக அன்பு வாழவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்கு எதிராக, நமக்கு தீமை செய்தவர்களுக்கு எதிராக மனதில் வருமத்தையும் பகை உணர்வையும் பழிவாங்கும் எண்ணத்தையும், அடுத்தவன் அழிய வேண்டும் என்று அதற்காக உணர்கின்ற உணர்வுகளையும் நாம் கொண்டிருந்தால் அது இயேசுவுக்கு விருப்பமில்லாத காரியம். உங்கள் இதயத்திலே முதலில் மன்னித்து, உங்கள் எண்ணத்திலே மன்னித்து, பின்பு அன்றாட வாழ்க்கையில் அனைவரையும் மன்னித்து அனைவரையும் அன்பு செய்ய, உங்கள் அன்பு வாழ்வுக்குள் இடம்பெற முடியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது என்பதுதான் கிறிஸ்துவுக்கு பிரியமானது என்பதை உணர்ந்து, அப்படி வாழாத தருணங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்களை செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனிவுள்ள பரிசுத்தமரியாளே, வானத்துள்ள பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் பங்கெடுக்கும் இந்த திருப்பலி வழியாக நமக்கு முடிவில்லாத வாழ்வளிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது இன்று பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அருள் சகோதரி எமல்டா அவர்களுக்காகவும், மேலும் பாபநாசம் இன்பராஜ், அருளானந்தம், சின்னம்மா, ஆரோக்கியமேரி இவர்களுடைய ஆன்மீக பாத்திக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய கிருபை இறந்தவர்களுக்கு நித்திய இடைப்பாற்றியின் இரக்கமாகவும், பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அருள் சகோதரி தன்னுடைய துறவர வாழ்வில் மேன்மேலும் ஆண்டவருக்கு பணி செய்வதில் அர்ப்பணித்து வாழவும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, வியப்புக்குரிய நற்கருணை அருளாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுட திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாமையின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யனாலும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கினாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைத்திரு வசன வார்த்தைகள் 17 29 முடிய. அந்நாட்களில் நாபோத்து இறந்த பின் திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரவேலின் அரசன் ஆகாவை போய் பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில்
அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீரப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்று விட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன். உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிலிருந்து வெட்டி எறிவேன். நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் குடும்பத்திற்கு செய்தது போல உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெரும் சினம் மூட்டினாய். மேலும் ஈசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது, இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் ஈசபேலை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர். நகர்ப்புறத்தே இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாவை போல கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபேல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயென்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரை செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போதும் அவனுடைய குடும்பத்தாரின் மேலும் தீமை வரை செய்வேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 51. பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பலியினின்று என்னை விடுவித்தருளும். அப்போது என் நாள் உமது நீதியை முன்னிட்டு பாடும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை வெளியச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவருடனே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தந்துவாரும் பாவிகளும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கு மேலாக செய்து விடுவதென்ன? வேற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுளாய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவனுக்கு சொந்தமான தேவ பிள்ளைகளே, ஏறக்குறைய 70 நாட்களுக்கு மேலாக இந்தியாவிலும் இந்த உலகம் ஏறக்குறைய ஜனவரி தொடக்கத்திலிருந்து இப்பொழுது ஜூன் 6 மாதங்கள் இந்த கொரோனா தொற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த கொரோனா தொற்றில் இருக்கிற நாம் இந்த கொரோனா தொற்றின் விளைவு என்ன? இந்த கொரோனா தொற்று ஏன் வந்தது? இந்த கொரோனா இன்னும் விலகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? சைனாவிலே முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது என்று சொல்லிவிட்டு கடந்த 2 வாரங்களாக மீண்டும் அங்கு பரவுவதாக சொல்கிறார்களே. உலகத்திலே கொள்ளை நோய்களும் பெரும் தீமைகளும் பேர் ஆபத்துகளும் இயற்கை சீற்றங்களும் பேரழிவுகளும் வந்த போதெல்லாம் மனிதர்கள் என்ன செய்தார்கள்? திருச்சபை என்ன செய்தது? இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள் வருகின்ற போது கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த கொரோனா வைரஸ் எப்படி பாதிக்கிறது என்று கூட இன்னும் விளங்கவில்லை. இது இருக்கிறதா என்று இன்று இல்லை என்று சொல்லி நாளை அது வந்து விடுகிறது. ஒரு சில நாட்களில் மரணித்து போகிறார்கள். இப்படி இந்த வைரஸ் பற்றிய விளக்கமும் தெரியவில்லை. சுத்தமாக இருங்கள் என்பதுதான் இவர்கள் இதுவரைக்கும் உறுதியாக சொல்வது. நீங்கள் சுத்தமாக இருந்தால், விலகி இருந்தால் உங்களுக்கு வராது என்று சொல்கிறார்கள். எவ்வளவு காலம் நாம் விலகி இருக்க முடியும்? எவ்வளவு காலம் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருக்க முடியும்? மனிதன் எப்படி தீவாக வாழ முடியும்? இப்படியெல்லாம் நாம் யோசிக்கிற போது எல்லாவற்றுக்கும் கடவுளிடம் தீர்வு இருக்கிறது. எல்லாவற்றையும் கடவுள் கட்டுக்குள் வைத்திருக்கிறார். கடவுள் வல்லமை உள்ளவர். இதையெல்லாம் உணர்கிற போது அவர் இரக்கம் கொண்டால் ஒழிய நாம் இரக்கம் பெற முடியாது. அவர் நம் மீது ஒரு விசை இரக்கம் கொள்ள வேண்டும். அன்று ஆபிரகாம் ஜெபித்தாரே, ஆண்டவரே 40 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிக்க மாட்டீரே. அதிலிருந்து தொடங்கி ஒரு நீதிமான் இருந்தால் கூட நீர் அழிக்க மாட்டீரே என்று கடவுளுடைய இரக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டுகின்ற சமூகமாக நாம் மாற வேண்டும். கடவுளுடைய இரக்கத்தை கெஞ்சி கேட்பதற்கு ஒரே வழி நம் பாவங்களுக்கு மனமாற வேண்டும். மனிதன் பாவ வழிகளை விட்டு விலக வேண்டும். மனிதன் கடவுளுக்கு எதிராக வாழ்கின்ற நிலையிலிருந்து விலக வேண்டும். கடவுளை எதிர்த்து நிற்கிற சாத்தானுடைய வழிகளை விட்டு நிகழ வேண்டும். கடவுளுக்கு நிகரானவர் யார் என்று சொல்லுகிற அளவிற்கு அகங்காரம், தலைக்கணம், கர்வம் போன்ற சாவான பாவங்களை விட்டு மனிதன் விலக வேண்டும். எல்லா பாவங்களிலும் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னை கொண்டு. இதிலிருந்து நாம் விலகி வருகிற போதுதான், இந்த பாவங்களுக்காக மனம் வருந்துகிற போதுதான், உண்மையான மனமாற்றம் ஏற்படும் போதுதான் ஆண்டவருடைய இரக்கம் இறங்கி வரும். இன்றைய பதிலுரை பாடலிலே சங்கீதம் 51 தாவீது அரசருடைய சங்கீதத்திலே பார்த்தோம். ஆண்டவரை என் மீது இரக்கம் கொள்ளும், நீர் இரக்கம் உள்ளவராக இருப்பதனால் என் மீது இரக்கம் கொள்ளும். உம்முடைய பெயர் இரக்கம் என்பதனால் இரக்கம் கொள்ளும். காரணம், உம் இரக்கத்தை பெறுவதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன்.
ஆகவே நீர் இரக்கம் கொண்டாலுடைய என்னால் வாழ முடியாது. நீர் இரக்கம் கொண்டால் நான் வெண்பனியிலும் வெண்பனி போல தூய்மையாவேன். நான் முற்றிலும் கழுவி தூய்மையாக்கப்படுவேன். ஆகவே நாம் இந்த நேரத்தில் மனமாற்றத்திற்காக, மனிதர்களுடைய மனமாற்றத்திற்காக, உலகத்திலே பயங்கரவாதம், தீவிரவாதம், நாடுகளுக்கு எதிரான வெறுப்பு, மனிதர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம், மனிதர்களுக்கு எதிரான தூண்டிவிடுதல், குடும்பங்களுக்கு எதிரான தூண்டிவிடுதல், புரணி பேசுதல், இப்படி மனிதர்களுடைய உறவுகளை பாதித்து கடவுளுடைய உறவிலிருந்து விலகி இருந்து மனிதன் பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிற நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் என்றால் வேதத்தின் தொடக்கத்திலிருந்தே நாம் பார்க்கிறோம். கடவுளிடம் கெஞ்சி மன்றாடிய போது கடவுள் இரக்கம் கொண்டிருக்கிறார். மனமாற்றத்திற்காக ஜெபித்த போது, மனமாற விரும்பிய போது, பாவங்களுக்காக மனம் வருந்திய போது கடவுள் இரக்கம் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். நினிவே மக்கள் அழிந்து போவார்கள், நாம் நெருப்பு மலை பொழிந்து அழிப்போம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இறைவாக்கினர் சென்று அந்த செய்தியை அறிவித்த போது நினிவே அரசனும் மக்களும் மனமாறினார்கள், சாக்குடை உடுத்தி மனமாறினார்கள். மனமாறிய போது அவர் அழிப்பதாக சொன்னதை விட்டுவிட்டார் என்று பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் அரசராகமத்தில் ஆகாப் அரசன் நாபோத் என்ற ஒரு விவசாயியினுடைய நிலத்தை அபகரிக்க நினைத்தான். தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிறது என்பதனால் நான் உனக்கு வேறு நிலம் தருகிறேன், இதை விட்டுவிட்டு போய் என்று சொன்னான். அவன் முடியாது என்று சொல்ல அவன் அரசனுடைய மனைவியை இவன் தேவ துரோகம் செய்து விட்டான் என்று சொல்லி ஆளை வைத்து ஊருக்கு வெளியே தள்ளி கல்லால் எறிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இறைவாக்கினர் வழியாக, எலியா வழியாக, நாபோத்தின் இரத்தம் எனக்கு முன்பாக முறையிடுகிறது, அன்று காயினின் இரத்தம் எனக்கு முன்பாக முறையிடுகிறது என்று ஆண்டவர் பலியை கையில் எடுத்துக் கொள்கிறார், அநியாயங்களை கையில் எடுத்துக் கொள்கிறார். மனிதர்கள் செய்த கருவமும் மனிதர்கள் செய்த குற்றங்களும் கடவுளுக்கு முன்னால் அவரை மிகுந்த வருத்தத்திற்கும் அகங்காரத்திற்கும் கோபத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆகாப் அரசனை நோக்கி, நான் உன் குடும்பத்தின் மீது என்னுடைய வல்லமையான கையை வைப்பேன், உன்னுடைய வாரிசுகள் எல்லாம் செத்து போகும், நீ சாகும்போது அந்த நாபோத்தினுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கியது போல உன்னுடைய இரத்தத்தையும் நக்கச் செய்வேன். இதை செய்த உன் மனைவி இந்த நாட்டினுடைய சுவர்களுக்கு வெளியே தூக்கி எறியப்பட்டு அவள் பறவைகளால் தின்னப்படுவார். கடவுள் கோபம் கொண்டிருந்தார். இந்த கோப செய்தியை கேட்ட ஆகாப் அரசன் மனம் வருந்தி சாக்குடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து ஆண்டவரிடம் ஜெபித்தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? மனம் மாறியதனால், செய்த குற்றத்தை உணர்ந்து மனமாறியதனால், இந்த தீமையிலிருந்து விலகி வாழ நினைத்ததனால், நாம் சொல்லிய செய்ய போவதாக சொன்ன சினத்திற்கான காரியத்தை செய்யாமல் உன்னை மன்னிக்கிறோம் என்று கூறியதை பார்க்கிறோம். இது போன்ற பல்வேறு இடங்களிலே பாவம் செய்து ஆண்டவரிடம் வந்தவர்கள் பாவம் மன்னிப்பு பெற்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம் தேவனுக்கு பாவம் பிடிக்காது. பாவம் ஆண்டவர் இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போன அளவிற்கு கொடூரமானது. சிலுவையிலே அறைய செய்தது, அவர் சிலுவையிலே தொங்க செய்தது, ரத்தம் சிந்த வைத்தது பாவம். ஆகவே பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார், பாவிகளை வெறுப்பதில்லை. நாம் நம் பாவங்களுக்காக மனமருந்த வேண்டும், பாவ வழிகளை விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிட்டால் தான், நாம் மனமாறினால்தான் நம்முடைய பில்லி சூனியங்கள், தீய சக்திகளை ஏவி விடுதல்கள், தீய சக்திகள் மீது நம்பிக்கை வைப்பது, பொறாமை கொள்வது, மற்றவர்களை கெடுக்க நினைப்பது, இப்படிப்பட்ட எல்லா விதமான திருச்சட்டங்களுக்கு எதிராக நாம் செய்த எல்லா பாவங்களையும் நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி மனமாறுவதற்கு தயாராகவில்லை என்றால் இந்த கொரோனா மனித குலத்தை விட்டு விலகாமல் தான் இருக்கும். காரணம், இது மனிதனுடைய பாவங்களினால் மக்கள் மீது வந்த தீய சக்தியாக இருக்கிறது. ஆக கடவுள் நம்மை சோதிக்கிறார். நீ எவ்வளவுதான் செய்து கொண்டே இருப்பாய், நீ எவ்வளவுதான் என்னை விட்டு விலகிக் கொண்டிருப்பாய், எவ்வளவுதான் எனக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருப்பாய், என்னை இல்லாமல் உன்னால் எதுவும் செய்ய முடியுமா? எனக்கு எதிராக வாழ்ந்து நீ எப்படி ஆசீர்வாதங்களை, எனக்கு எதிராக வாழ்ந்து எப்படி நீ சுகத்தை அடைய முடியும்? நீ முழு சுகம் அடைய விரும்பினால், கொரோனாவிலிருந்து முழு விடுதலை அடைய விரும்பினால், உன்னுடைய தூய கட்டுகள், உன்னுடைய பாவ கட்டுகள் எல்லாவற்றிலிருந்தும் விலக வேண்டும் என்று நினைத்தால் நீ உன் பாவங்களுக்காக மனமாற வேண்டும், உன்னுடைய பாவங்களை நினைத்து வருந்த வேண்டும். அப்படி நீ வருந்தினால் ஆகாபுக்கு இரக்கம் காட்டிய இறைவன், ஆபிரகாம் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு இரக்கம் காட்டிய இறைவன்,
கொள்ளிவாய் பாம்புகளால் கொல்லப்பட்ட மக்களுக்கு மறுபடியும் வெண்கல பாம்பை உற்று நோக்க சொல்லி உயிர் கொடுத்த கடவுள் இருக்கின்ற நம்மை எல்லாம் இன்பமாக வாழ, மகிழ்ச்சியாக வாழ, நம் பாவங்களிலிருந்து மனமாறி ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ, எல்லாரையும் அன்பு செய்து வாழ, யாரையும் வெறுக்காமல் வாழ, எல்லாருக்கும் நன்மை செய்து வாழ நாம் கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் உண்மையான மனமாற்றமே கொரோனாவிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். இப்பொழுது குறிப்பாக இந்த திருப்பலியிலே நான் உங்களை ஜெபிக்க அழைக்கிறேன். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த பகுதிகளிலே மிக கொடுமையாக பரவி கொண்டிருப்பதாகவும், ஆகவே இதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், இங்கே எல்லாம் மறுபடியும் எல்லா தளர்வுகளையும் நீக்கி கட்டுப்பாடுகள் ஊரடங்கு கொண்டு வரப்படலாம் என்ற செய்திகள் வருகிறது. ஆனால் நாம் ஜெபிப்போம். நம் தேவன் வல்லமை உள்ளவர், ஆற்றல் மிக்கவர், இறந்து போனவரையை எழச் செய்த தேவன். இந்த கொரோனை கடிந்து கொள்ள வேண்டும். காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டவர், சாத்தானை நோக்கி இவனை விட்டு வெளியே போய் என்று கட்டளையிட்டவர், கொரோனாவை நோக்கி கட்டளையிட நம்முடைய ஆன்மீக வல்லமையினால் பாவத்திற்கு மனமாறி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு நல்ல உத்தம மனஸ்தாபம் செய்து நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினால் கடவுள் கட்டளையிட, கடவுளுடைய நாமத்துல நாம் கட்டளையிட கொரோனா விலகும் என்ற நம்பிக்கையில ஆண்டவருடைய கல்வாரி பணியில் பங்கெடுப்போம். நல்ல தேவன், நன்மையெல்லாம் செய்கிற தேவன், இரக்கமே உருவான கடவுள் இந்த உலகத்தின் மீது இரக்கம் கொண்டு இன்னொரு செய் இறைவா எங்கள் மீது இறங்கும் என்று ஜெபிப்போம். இறைவன் இறங்கி நம் பாவங்களை மன்னித்து கொரோனாவிலிருந்து விரைவில் நமக்கு முழு விடுதலை தருவார். ஆமென். இடத்தில் ஒன்றும் இல்லை, முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்தேன். என்றையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலியிட தந்தவரே, உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் எதை அளித்தேன்? பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய என்னுடையமான புனித பதவியுடைய திருவிழா திருப்பணி எல்லாம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித தியாகை அனைத்து நலனுக்காகவும் நமது கையெழுத்துப்படி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களுக்கு பிரியமான புனித பதவியந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமக்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை தயவாய் கண்ணோக்கியருளும். ஓம் நம்பிக்கையாளர்களுக்கு அமைதி ஒற்றுமையாகிய குடைகளை தாராளமாக வழங்குவீராக. கொரோனா பாதிப்பிலிருந்து உலகம் முழுமையாக விடுதலை பெற புனிதரின் பரிந்துரை ஏற்றி எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் தேவனாகிய ஆண்டவருக்கு
குறிப்பாக புனித பதுவை அந்தோணியாரின் திருநாளில் இன்னும் மிகுதியாக உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பதுவை அந்தோணியாரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருஅவை என்று புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் புனித பதுவை அந்தோணியாரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவரது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர்களோடு நாங்களும் வந்து சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றிய கழித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. திருப்பலியின் மையமான நேரம். ஆண்டவருடைய வசீகர வார்த்தைகளை சொல்லி வல்லமையான தூய ஆவியானவரை இந்த சாதாரண அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கடவுளுடைய திருவிழாகவும் திருரத்தமாகவும் மாற்றுகின்ற நேரம். ஆண்டவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் நாம் கொண்டாடுகின்ற நேரம். நம்முடைய உயிர்ப்புக்காக ஆண்டவரிடம், நம் மீட்புக்காக தேவனிடம் ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நன்றி காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கும் நேரம் என்பதை உணர்ந்து இந்த அருமையான மைய நேரத்தில் ஆழமான விசுவாசத்தோடு பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழுது காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட மனம் முழு நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் ஒருவனும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் மீது அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணத்தில் ஒரு ஊழியனுடைய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்ட உம் திருவைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் கொண்டு சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் எல்லா திருநிலையினரையும் தங்களுடைய பிறந்த நாளையும் நாம விழாவையும் கொண்டாடி தங்கள் பாதுகாவலின் பரிந்துரையை வேண்டி ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் உன் திரு அவை முழுவதையும் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் அன்பின் நிறைவை அடைய செய்திடணும். உயிர் திருவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் தருமனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாகியும் கடவுளின் கண்டித்தாயான மாட்சிமைக்குரிய பெருந்துன்பம் நிச்சயங்களை அவர்களுக்கும் அறியா. அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கனவின் முடிவு சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஒப்புவந்தவராக இருந்த புனித அனைவருடன் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திருக்கும் வரமரல உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்மால் இயலாததெல்லாம் இறைவனால் இயலும், இறைவனுக்கு இயலாதது எதுவும் இல்லை என்ற ஆழமான விசுவாசத்திலே அவர் மீது உள்ள நம்பிக்கையில தீமைகள் மீது ஆணையிடவும் நன்மையெல்லாம் ஆண்டவருடைய நாமத்திலே நமக்கு கிடைக்கும் என்று ஆழமாக விசுவசிக்கவும் நமக்கு வேண்டிய வரத்தை கடவுள் தர வேண்டும் என்று கரம் விரித்து ஜெபிப்போம். நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள், கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிலிருந்தும் உன் பிள்ளைகளை நீ பாதுகாத்து அவற்றின் பிடியிலிருந்து விடுதலை அளித்து கடிவோடு அமைதியை கொடையாக உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பாவத்தின் தலைவனான சாத்தானிடமிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இல்லாமல் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் நாங்கள் உன் மீது கொண்டிருக்கிற ஆழமான விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நம் தேவன், நம் ஆண்டவர், நம் பாவங்களை போக்குகின்ற செம்மறி, இவர் மீது அளவுகடந்த அன்பும் ஐக்கியமும் கொண்டிருந்த புனித பதுமை அந்தோனியாருக்கு ஆற்றலை கொடுத்தவர். 1000 புதுமைகளை செய்கின்ற அளவுக்கு அவரை வல்லமையுள்ளவராக மாற்றிய தேவனுடைய திருவிருந்து. இந்த உயிருள்ள தேவன் உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் பிரசன்னமாக இருக்கிற இந்த இயேசு ஆண்டவருடைய வல்லமையான தேவ அன்பு நிறைந்த விருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கு உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக.
கடவுளின் புனித சூசேப்பர் அருட்தல புதிய ஆலயத்திற்கான ஜெபம். வானக தந்தையே, அறிவியல் கடலின் புனித சூசேப்பர் பையன் மீதும் அருட்தலத்தின் இறைமக்கள் மீதும் பொழிந்து வரும் உமது கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இவ்வருத்தலத்தில் உமக்கள் கட்ட விரும்பும் புதிய ஆலயத்திற்கான வேண்டுதலும் அது குறித்த அச்சம் பயத்துடன் உம் திருமுன் நிற்கின்றோம். நீர் எங்களோடும் என் பங்கு மக்கள் அருட்தல பக்தர்களும் இந்நாள் வரை உடனிருந்து வந்தவர்களும் இனியும் உடனிருப்பீர் என்ற உறுதியான இறை நம்பிக்கையும் எங்களை பழக்கமின்றி நம்பிக்கையுடன் புதிய ஆலய பணியில் ஈடுபட தூண்டுகிறது. நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழிநடத்தி என் பங்கிற்கு கட்டித்தரப் போகும் அழகானதொரு ஆலயத்திற்காக மேல் போற்றி புகழ்கின்றோம். உம்மை பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கின்றோம். வானக தந்தையே, வானமே கொள்ள முடியாத இறைவா, அறிவலம் கடவி புனித சூசேப்பர் அருட்தலத்தில் என் மத்தியில் குடிகொள்ள வந்தருளும். நீர் என் மத்தியில் உருவாக்கப் போகும் புதிய ஆலய பணியின் மீது உமது திருக்கரம் இருப்பதாக. நல்மனதோரை பலப்படுத்தி ஆலய பணிக்கு உதவும் தாராள உள்ளத்தோரை மேம்படுத்தும். நீரே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியருளும். ஆண்டவருக்கும் அவர் அருட்தந்தை கடவி புனித சூசேப்பருக்கும் வீடு மட்டும் மக்களின் வீடுகளை கட்டி எழுப்பும். ஏழை மக்கள் நாங்கள் இயேசுவே, ஏழை மக்கள் நாங்கள் கட்டும் இறை இல்லம். கடவி புனித சூசேப்பர் உமது வளர்ப்பு தந்தை வழியாக நீர் எம் இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் இவ்வருத்தல பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களையும் ஆசீர்வதிக்கும் இல்லமாக்கும். இந்த புதிய ஆலய பணி இறைவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் கொடையென உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவ எங்களை தூண்டியுள்ளோம். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று உமது வளர்ப்பு தந்தை கடவி புனித சூசேப்பர் ஆலய பணிக்கு உதவவும் உடன் உழைப்பில் வழங்கவும் அனைவரும் முன்வர அருள்பாரும். என்றும் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. அறிவலம் கடவி புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நான் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்த பெருநாள் என்று நற்கருணை வல்லமை நம்மோடு குடிகொண்டிருக்கிற அந்த ஆண்டவருடைய வல்லமை இல்லங்களிலேயே ஆலயங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நற்கருணை பிரசன்னம், நற்கருணையின் அன்றாட அதிசயம் உங்கள் இல்லங்களை ஆன்மீக ரீதியில் எடுத்துவதற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் மீது கொண்ட அந்த பேரன்பினால் திருமகனையை உலகிற்கு அனுப்பி அந்த ஆண்டவரை அன்பு செய்கிறவராக, இரக்கம் கொள்கிறவராக, உம்முடைய வல்லமையான எல்லாவித காரியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற உம்முடைய வானக தந்தையினுடைய ஒட்டுமொத்தமாகவும் திருமகனை எங்களுக்கு வெளிப்படுத்தினேன். ஆண்டவரே, உம் திருமகன் கல்வாரியிலே எங்கள் மீது கொண்ட அன்பை தன்னையே கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு அவருடைய மீட்பை பெற்று தந்த உம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பும் உம் மகனுடைய மீட்பும் ஆவியின் வல்லமையை நான் பெற்று மகிழ்கிற நாங்கள் இந்த நற்கருணை ஆண்டவர்களே நாங்கள் அகமகிழ்ந்து அவரை ஆராதித்து துதித்து அந்த நற்கருணையை நாங்கள் உண்டு அதை மென்று தின்று அதனால் வாழ்வு பெறுகிறோம் என்ற அந்த உண்மையான ஆழமான விசுவாசத்தை உன் பிள்ளைகள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஆலயம் திறந்தவுடன் அன்றாட திருப்பலிக்கு ஓடும் மக்களாய், திருப்பலியை நாடி செல்லும் மக்களாய், நற்கருணை ஆலயத்திலே நேரங்களை கழிக்கும் மக்களாய், ஆண்டவருடைய வல்லமையான நற்கருணை பிரசனத்திற்காக இயங்கும் மக்களாய், நற்கருணை ஆராதனையில, நற்கருணை ஸ்துதி மகிமையிலே எல்லாவித ஆற்றலோடும் வல்லமையோடும் இன்னும் அதிகமாய் இன்னும் ஆர்வமாய் ஆண்டவரை அன்பு செய்யும் மக்களாக, நற்கருணையின் மக்களாக நடமாடும் நற்கருணையாக, நம்மையே மற்றவர்களுக்கு பலி கொடுக்கிறவர்களாக, எல்லாருக்கும் உணவூட்டுகின்ற வாழ்வளிக்கின்ற மக்களாக கிறிஸ்தவ மக்கள் வாழ அழைக்கின்ற அருட்சாதனமாக இருக்கிற நற்கருணை தன்னையே பகிர்வதற்கும், நற்கருணை தன்னையே பலியாக்குவதற்கும் கிறிஸ்தவர்களை அழைக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து
தியாகம் நிறைந்த வாழ்க்கை வாழவும், அதுவே நற்கருணை எங்களுக்கு உணர்த்துகின்ற தம்பதியர்களுக்கான அறிவுரை என்பதை ஏற்றுக்கொள்ளவும், பிள்ளைகள் பெற்றோர்களையும் பெற்றோர்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தில் ஒருவர் மற்றவரையும் பங்கில் ஒவ்வொருவரும் நற்கருணையின் மக்களாக பகிரவும், ஒற்றுமை உணர்வோடு இருக்கவும், தங்களையே தியாகத்தோடு ஒப்புக் கொடுக்கவும், இதனால் இறைவனிடமிருந்து எல்லாரையும் பெற்றுக் கொள்ளவும். ஆண்டவரே, இந்த நற்கருணை பெருநாளிலே நாங்கள் நற்கருணையின் வல்லமையிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த வல்லமையான ஜெபம் உம் திருமகன் வழியாக நாங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். உலக மக்கள் அனைவருக்காகவும், கொரோனா தொற்றிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே, எங்களுக்கு பயமாக இருக்கிறது. 100களில் 10களில் 100களில் இருந்தது 1000 இப்பொழுது 2000 10,000 என்ற அளவிற்கு இந்தியாவிலே பரவுகின்ற நிலை இருக்கிறதுனால் பயமும் அச்சமும் கலந்திருக்கிற நேரத்திலே ஆண்டவரை, காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட வல்லமையுள்ள தெய்வமே நீர் என்பதனால் இந்த கொரோனாவை கடிந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மக்கள் தங்களுடைய அன்றாட நிலையிலே ஏறக்குறைய 4 மாதங்கள் முடங்கி போய் பொருளாதாரத்தை அல்லாதாரத்தை இழந்து அவநம்பிக்கையிலும் என்ன செய்ய போகிறோம் என்ற பீதியிலும் இருக்கிற நேரத்தில் இன்னும் இது அதிகமாகி எங்களுடைய நம்பிக்கையை குலைக்காத வண்ணம் நீர் நம்பிக்கையாக இருக்கிறீர், எங்களுடைய வளகரமாக எங்களுடைய வளமாக இருக்கிறீர். உண்மையை நம்பி இருக்கிற பிள்ளைகள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். துன்ப வேளையில் நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னதனால் ஒவ்வொருவரும் கூப்பிடுகிறோம். எங்கள் தேசத்தையும் உலகத்தையும் கொரோனாவின் பிடியிலிருந்து விடுவித்து பிள்ளைகள் பள்ளிப்படிப்பை தொடரவும், தொழில்கள் தொடங்கவும், மக்கள் வாழ்க்கை மகிழ்ந்திருக்கவும், எங்களுக்கு இது இயேசுவால் நிகழ்ந்தது என்று எல்லா பிள்ளைகளும் கண்டு உம்மை ஆராதித்து வணங்கி உம்மை அன்பு செய்கின்ற மக்களாக ஒன்றுபட அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நற்கருணை அருளுடையாள வழியாக கடவுள் புனித சூசையப்பர் வழியாக நம்மையும் நம் குடும்பங்களையும் இத்திருப்பலியை காணுகின்ற எல்லா மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்மை மீட்டு வாழ்வளிக்கும் நற்கருணை ஆண்டவர் மக்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி.